ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆந்திரா கிங் தாலுகா அப்படின்ற ஒரு ரொம்ப வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆந்திரால இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டார் நடிகருங்க. அவரால் 3 கோடி ரூபாய் இருந்தாதான் அவரோட 100வது படத்தையே கம்ப்ளீட் பண்ண முடியும்ன்ற ஒரு சிச்சுவேஷன். அப்ப அவருக்கு உதவி பண்றது யார் தெரியுமா? அவருடைய தீவிர ரசிகர். அதாவது அந்த ரசிகருடைய கிராமத்துல அடிப்படையா கரண்ட் வசதி கூட இல்லைங்க. அவர் 3 கோடி ரூபாய் கொடுத்து இந்த நடிகருக்கு உதவி பண்றாரு. அப்படி அந்த ரசிகருடைய கதை என்ன, அவரு எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவரு ஒரு பொண்ணை காதலிச்சு என்ன மாதிரியான பாடுபடுறாரு, அதுல காத்திருக்கிற ட்விஸ்ட் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில ரொம்ப வித்தியாசமா சொல்லியிருக்காங்க. படம் இப்போ ஓடிடியில தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்குங்க. வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். லைக் கொடுக்கலாம், ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஆந்திரா கிங் அப்படின்னு சொல்லப்படுற சூர்யா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நடிகரை காமிக்கிறாங்க. அவர் இப்போ அவருடைய 100வது படத்துல நடிச்சிட்டு இருக்காருங்க. அப்படி இப்போ 12வது நாள் ஷூட்டிங்கும் ஷூட்டிங் முடிஞ்ச கையோட 100வது படம் சூப்பரா வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடய அவருடைய கேரவனுக்கு வராரு. அங்கதான் அந்த 100வது படத்துடைய ப்ரொடியூசர் ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு. ஏன் மூஞ்செல்லாம் வாடி போய் கிடக்கு, என்ன பிரச்சனை? இல்ல சார், என்ன மன்னிச்சிடுங்க, என்னால இதுக்கு மேல இந்த படத்தை எடுக்க முடியாது, இந்த படம் டிராப் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் சொல்ல, என்னையா சொல்ற, இது என்னுடைய 100வது படம், இதை எப்படி டிராப் பண்றது? ஐயா, உங்களுக்கு ஆல்ரெடி 7-8 படங்கள் தொடர்ந்து ஃபிளாப் ஆயிருக்கு. அதனால இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் எவனுமே வாங்க மாட்டான். மேற்கொண்டு இந்த படத்தை செலவு பண்ணி எடுத்தா எனக்கு தான் நஷ்டம். அதனால நான் இந்த படத்துல இருந்து வெளியே போயிடுறேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டே கிளம்ப. இப்ப இந்த ஹீரோக்கோ என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. அவர் அப்படியே கண் கலங்கி போறாரு. தன்னோட வீட்டுக்கும் வராரு. அவர் வீட்டுல நிறைய அவார்டு எல்லாம் இருக்குங்க. அப்படி 88ல இந்த ஆக்டர் அவருடைய முதல் அவார்டை வாங்கியிருப்பாருங்க. அதையுமே அவர் பார்க்க, அப்படி அவர் அவார்டு வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பும் போதோ அவரை சுத்தி நிறைய ரசிகர்கள் நின்னுப்பாங்க. அவரை வெளியவே போக விடாம அவர் பக்கத்திலயும் வருவாங்க. அதுல அவர் வாங்கின அவார்டு கீழே விழுந்து உடஞ்சு போக, அப்படி அந்த உடஞ்சு போன அவார்டை எடுத்துக்கிட்டு தான் இவர் அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு. ஆனா அவருக்கு அந்த அவார்டு உடஞ்சு போன விஷயம் எல்லாம் பெருசா வருத்தம் இல்லைங்க. ஏன்னா அவார்டை விட அவருடைய ரசிகர்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு ஆளு தான் அவரு. இப்போ அதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டேன். தன்னோட மனைவி கிட்ட வந்து தன்னோட 100வது படம் நின்னுருச்சு, இந்த விஷயம் மட்டும் இப்ப மீடியா என் ரசிகர்கள் எல்லாம் தெரிஞ்சா என் மார்க்கெட்டே டிசாஸ்டர் ஆயிடும், என்ன பண்றதுன்ற மாதிரியும் கண்கலங்கி இருக்காரு. அப்பதான் ஒரு ப்ரொடியூசர் இவருக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த ப்ரொடியூசருக்கும் இவர் கால் பண்ண, சார், என்னோட 100வது படம் நின்னுருச்சு, எனக்கு ஒரு 3 கோடி ரூபாய் தேவைப்படுது, அந்த காசை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா படம் முடிஞ்சு வர லாபத்துல நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயா, 3 கோடி ரூபாய் கொடுக்கறதெல்லாம் மேட்டரே இல்ல, நீங்க எத்தனை படம் எங்களுக்கு நடிச்சு கொடுத்து சூப்பர் ஹிட்டா இருக்கு, ஆனா இப்போ உங்களோட மார்க்கெட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, உங்களுக்கு வேணா ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், நான் ஒரு படம் எடுக்கிறேன், என் பையன் தான் ஹீரோ, அந்த படத்துல என் பையனோடயே இருக்கிற மாதிரி ஒரு ரோல் இருக்கு, நீங்க வந்து நடிச்சு கொடுக்கணும், நடிச்சு கொடுத்தா 3 கோடி ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் ஹீரோங்க, ஹீரோ ரோல் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு, நம்மள போய் கேரக்டர் ரோலுக்கு கூப்பிடுறாங்களேன்னு சொல்லியும் கதிகலங்கி போறாரு. எதுவுமே பேசாம அந்த போனை வைக்க, இப்ப அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்லயும் நம்ம சூர்யாவுடைய 100வது படம் நின்னு போன தகவல்லாம் வருதுங்க. அதே வேளையில இவரோட வீட்டு வாசலுக்கு வந்தோம் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்தை வாங்கினவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து போராட செய்யறாங்க. படம் நின்னு போச்சு, நாங்க காசு செலவு பண்ணி வாங்கியிருக்கோம், எங்க காசை திருப்பி கொடுக்க சொல்லியும் கேக்குறாங்க. என்னதான் இவர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலனாலும் அவங்க கிட்ட எல்லாம் வாக்கு கொடுத்திருக்காருங்க. இந்த சூர்யா ரொம்ப நாணயமானவரு, வாக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியும் அந்த பணத்தை வேற நம்ம திருப்பி கொடுக்கணுமேன்ற ஒரு யோசனையில இருக்காரு. பேசாம இந்த வீடு காரு எல்லாத்தையும் வித்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடலான்ற மாதிரி நினைக்க, அப்பதான் அவரோட மேனேஜரும், ஒரு ஸ்டார் இது மாதிரி ஒரு பங்களால இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு மரியாதை, அவர் இறங்கி கீழே வந்துட்டாருன்னா அவர் மார்க்கெட்டே க்ளோஸ் ஆயிடும்னு சொல்ல, இப்போ இவருக்கும் வேற வழி இல்லைங்க. அந்த ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட 3 கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு அவர் பையன் படத்துல சப்போர்ட்டிங் ரோல் பண்றதுக்கும் ஒத்துக்கலான்னு அவருக்கு போன் பண்ண, அப்பதாங்க அந்த இடத்துக்கு இவரோட மேனேஜர் ஓடோடி வராரு. சார் போன் பண்ணாதீங்க, உங்க அக்கௌண்ட்டுக்கு யாரோ 3 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நமக்கு தேவையான அமௌண்ட் 3 கோடி ரூபாய் போட்டிருக்காங்களா, யாரு போட்டது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாரு. உடனே பேங்குக்கு கால் பண்ணி அந்த நபருடைய டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலையும் வாங்கிக்கிட்டு அங்க ஒரு லெக்சர் புக் இருக்குங்க, அந்த புக்லையும் அவர் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாரு. அதுலதான் ஆந்திரால இருக்கிற ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல சாகர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் உங்களுக்கு அந்த 3 கோடி ரூபாய் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அங்க ஒருத்தர் வந்து சொல்ல, எனக்கு அந்த சாகரை ரொம்ப நல்லாவே தெரியும், 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அவனை பார்த்திருக்கேன் அப்படின்ற ஒரு சின்ன கதையையும் சொல்றாரு. சாகர் இவரு தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ. இவர் சின்ன வயசுல இருந்தே இந்த சூர்யாவுடைய மிகப்பெரிய ஃபேனா இருப்பாரு. அவர் பள்ளிக்கூடத்திலயும் நல்லா படிக்கிற பையன் தாங்க. ஆனா சூர்யா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போதும் ஃபர்ஸ்ட் டேவே தியேட்டருக்கு வந்துருவாரு. தியேட்டருக்கு
தியேட்டருக்கு கூட்டிட்டு வரதே அந்த சாகருடைய அப்பா தான். அவங்க ஊர்ல தியேட்டர் இல்லைங்க, பக்கத்து ஊருக்கு வந்து தான் பார்க்கணும். அங்க மகாலட்சுமி தியேட்டர்னு ஒண்ணு இருக்கும். அங்கேயுமே வந்து டிக்கெட் எடுக்கலான்னு பார்த்தா டிக்கெட் கிடைக்கல. அப்போ பிளாக்ல டிக்கெட் விக்கிறவர் தான் இப்ப இந்த ஆக்டர் கிட்ட இந்த கதையை சொல்லுவாருங்க. அவருமே இங்க இருக்கிறவங்க எல்லாம் பல உழைப்ப போட்டு கட் அவுட் வச்சு டிக்கெட் வாங்கிட்டு படம் பாக்குறாங்க. நீ உன் தலைவனுக்காக என்ன பண்ணன்ற மாதிரி இந்த ஹீரோ சாகரை பார்த்தும் கேள்வி கேட்டுட்டு சாகரையும் அங்க இருந்து கிளம்ப சொல்ல, அப்பதான் சாகர் தன்னுடைய சட்டையை கழட்டி அதுக்கு பின்னாடி ஆந்திரா கிங் அப்படின்ற ஒரு பேரை எழுதி அங்க பேனர் கட்டி இருக்கிற இடத்துல தான் சட்டையை கட்டுறாங்க. நானும் என் தலைவனுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்ல, அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியும் அங்க நம்ம சாகருக்கு டிக்கெட்டை கொடுக்குறாங்க. ஸோ இப்படி கஷ்டப்பட்டு தான் சின்ன வயசுலயே நம்ம ஹீரோ அவரோட ஹீரோவுடைய படத்தை பார்த்திருப்பாரு. இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வர அங்க இருக்கிற ஒரு லெஜர் புக்லயும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டோடைய உங்க ஃபேன்ஸ் கிளப்போடைய தலைவன் தான் அந்த சாகர் அப்படின்ற மாதிரியும் இப்ப நம்ம சூர்யா கிட்ட அந்த நபர் சொல்றாரு. சூர்யாவோ என்னுடைய ஃபேனா எனக்கு 3 கோடி ரூபாய் பணம் போட்டு உதவி இருக்கிறது, யார் அந்த ஃபேன், அவனை நானே பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. உடனடியா அந்த இடத்துல தன்னோட மேனேஜரை கூப்பிட்டுக்கிட்டோம். இப்ப அந்த ஹீரோ சூர்யா அங்க இருந்து கிளம்ப இப்ப அவர் அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிற வழியிலையும் ஒரு டீ கடையில டீ குடிக்கலான்னு வராரு. அப்ப இந்த பிரஸ்காரங்களா நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தா சூர்யாவுடைய 100வது படம் டிராப் ஆயிடுச்சு பாத்தீங்களா, அத ஒருத்தன் கலாச்சி நியூஸ் பேப்பர்ல எழுதிருக்கான் போல. அவனை இந்த சூர்யாவுடைய ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. அதனால அதுக்காக சூர்யாவே வந்து மன்னிப்பு கேட்கணும்ன்ற மாதிரியும் அவங்க போராட, இத பாக்குற நம்ம ஹீரோ சூர்யாவும் சம்பவ இடத்துக்கு போறாரு. பாரபட்சமே பார்க்காம அந்த பிரஸ்காரங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறாரு. முக்கியமா அங்க அடிவாங்கின ஒரு பிரஸ்காரர் இருக்காருங்க. அவரை பார்த்து இந்த சூர்யா என்னோட ஃபேனா இருந்துகிட்டே என்ன பத்தி எதுக்காக நியூஸ் பேப்பர்ல தப்பா எழுதுனன்ற மாதிரி கேட்க, இப்ப அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே ஷாக் ஆகுறாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி கேட்டதுக்கு இவர் அந்த லெஜர் புக்ல பாத்திருப்பாருல, அதுல 2 பேர் பாத்திருப்பாருங்க. ஒன்னு பிரசிடென்டோடைய பேரு, அதாவது ஃபேன்ஸ் கிளப்போடைய பிரசிடென்டா நம்ம ஹீரோ சாகருடைய பேர் இருக்கும். அதுக்கு வைஸ் பிரசிடென்டா ஈஸ்வர் அப்படின்ற இந்த ஜேர்னலிஸ்ட் பேர் இருக்கும். அப்படிப்பட்ட ஈஸ்வர் தான் இப்ப இந்த ஹீரோவை பத்திய தப்பா எழுதிருக்க ஏன்னு கேட்டதும் அந்த ஈஸ்வரும் எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டு சாகர்னாலதான், அவன் உங்க மேல வச்சிருக்கிற அளவுக்கு அதிகமான காதல் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி உண்மையாலேயே அந்த சாகர் யாரு அப்படின்ற ஒரு கதையை சொல்றாரு. 2000ல தான் இந்த கதை நடக்குங்க. இப்ப நம்ம ஹீரோ சாகர் வளர்ந்துட்டாருங்க. அப்படி இப்போ ஒரு மிகப்பெரிய பேனர் தன்னோட தலைவனுடைய படத்துக்காக அவர் வச்சுட்டு அங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டும் இருக்காரு. முன்ன சொன்னல, இன்னமும் அவங்க ஊர்ல ஒரு தியேட்டர் கூட வராது. அதனால பக்கத்து ஊர்ல இருக்கிற மகாலட்சுமி தியேட்டர்ல தான் இவர் செலிப்ரேஷன் பண்ணுவாரு. நான் சோகம் என்னன்னா, அந்த தியேட்டருடைய ஓனருடைய மகன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்த சூர்யாவோட ஃபேன் இல்ல, இந்த சூர்யாவுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு ஸ்டார் இருப்பாரு, அவருடைய ஃபேனு. என்னதான் அவங்க தியேட்டர்ல சூர்யா படம் போட்டாலும் அங்க செலிப்ரேஷன் பண்றதுக்கெல்லாம் அவ்வளவா அலோ பண்ண மாட்டாங்க. அதனாலேயே அவனுக்கும் இந்த தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க வர நம்ம சாகருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கோங்க. அந்த சண்டையில கூட இப்ப அந்த முதல் நாள் முதல் ஷோவை ரொம்ப டிலே பண்ணி ரீல் பெட்டி வரலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுல நம்ம சாகருக்கு பயங்கர கோவம் வந்து ஒரு கல்லை எடுத்து அந்த தியேட்டருடைய கண்ணாடியை உடைக்க, அப்பதான் அதே தியேட்டர்ல ஒரு அழகான பொண்ணு இருக்கிறத அவரு பாக்குறாரு. என்னடா இவ்வளவு அழகான பொண்ணான்ற மாதிரி வியந்து பார்க்க, அப்பதான் அது அந்த தியேட்டருடைய ஓனருடைய மகள் நம்ம ஹீரோயின் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. இந்த பார்த்த முதல் நொடியே நம்ம சாகருக்கு அந்த பொண்ணு மேல காதல் வருது. இப்ப அந்த தியேட்டருடைய கண்ணாடியை உடைச்சதுனால நம்ம சாகரையும் அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஸ்டேஷன்ல தூக்கியும் போட, ஸ்டேஷனுக்குள்ள இருக்கும் போது கூட அவருக்கு நம்ம ஹீரோயினுடைய ஞாபகம் தாங்க அதிகமா வருது. எப்படியோ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து நம்ம சாகருடைய அப்பா மன்னிப்பு கேட்டு இப்ப தான் பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாருன்னு பார்த்தா மறுபடியும் அதே மகாலட்சுமி தியேட்டருக்கு படம் பார்க்க கூட்டிட்டு வராரு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ சாகருடைய வில்லேஜை காமிக்கிறாங்க. அந்த வில்லேஜ்ல கரண்ட் கூட இருக்காதுங்க. பகல்ல கொஞ்ச நேரம் மட்டும் தான் எப்பனா கரண்ட் வரும். ஆனா ராத்திரியில ஒரு வாட்டி கூட கரண்ட் இருக்காது. கரண்டே இல்லாம தான் அவங்க வாழ்வாங்க. பல கஷ்டங்கள் படுவாங்க. மீன் பிடிச்சுதான் அவங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாத்திப்பாங்க. அது போக ஹீரோடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவர் அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு ராமர் கோயில்ல பஜனை பாடுறவரா இருப்பாரு. அப்படி ராத்திரி ஆச்சுன்னா போதும், ஊர்க்காரங்க கூட சேர்ந்து அவரு பஜனை பாட ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோ இப்போ காலேஜ்ல படிப்பாருங்க. அப்படி அடுத்த நாள் தன்னோட காலேஜுக்கு வர அங்க தியேட்டர் ஓனருடைய பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கருப்பு பேட்சை கூட்டிக்கிட்டு வராங்க. ஏன்னு கேட்டதுக்கு, உங்க ஆளோட படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு, அது அட்டர் ஃபிளாப், அதுக்காக தான் இந்த கருப்பு பேட்ஜ் அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை கலாய்க்க மறுபடியும் அங்க மோதல் அதிகரிக்குது. இப்போ அதே காலேஜ்ல தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் படிப்பாங்க. இப்போ அவங்களும் அதே கருப்பு பேட்ஜை குத்திட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்க, அப்ப இந்த பொண்ணு சூர்யா ஃபேன் இல்லையா, அந்த ஆப்போசிட் நடிகரோட ஃபேன் தான் போல இருக்கு, இவ்வளவு நம்மள கலாய்க்கிறாளேன்னு சொல்லி ஹீரோக்கு கோவம் வருது. நம்ம ஹீரோ கேன்டீன்ல
பார்ட் டைமா வேலை பார்ப்பாருங்க. அப்படி வேலை பார்க்கும் போதோ அங்க நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க முடியாது, உங்களுக்கு தான் சூர்யாவை பிடிக்காதே, கருப்பு பேட்ச் குத்திருந்தீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ நான் அதுக்காகலாம் குத்தல, யாரோ போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால குத்தினேன், அது சூர்யாவை கலாய்க்கிற மாதிரி இருந்தா நான் குத்திருக்கவே மாட்டேன்னு சொல்ல, அதுல மறுபடியும் ஹீரோயின் மேல ஹீரோக்கு காதல் வருது. அவருமே அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஹீரோயின் குடிச்சிட்டு போனதும் அதே கூல் ட்ரிங்க்ஸை அவரும் குடிக்க, இதையெல்லாம் பாக்குற அவரோட ஃப்ரெண்டுமே, டே அந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணுடா, நம்ம வீட்ல கரண்டே இல்ல, இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி அங்க எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. இப்படி ஒரு நேரத்துல தான் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மறுபடியும் அவரோட தலைவன் படம் பாக்குறதுக்காக அதே மகாலட்சுமி தியேட்டருக்கு போக, ஆனா போன வாட்டி கண்ணாடி உடைச்சி கலாட்டா பண்ணதுனால அவருக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படியோ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அவர் பாக்குறாரு. மேடம் மேடம் நேத்து தான் நான் உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் தான் கொடுத்து சமாதானம் படுத்திடல, எனக்கு ஒரு 20 டிக்கெட் வேணும் மேடம், தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட இருந்து அவர் டிக்கெட் வாங்கிக்கிறாரு. அப்புறம் படமும் சந்தோஷமா பார்க்க, படம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து ஹீரோயின் கூடயும் பேசுறாரு. ஹீரோயினும் எதுக்காக இந்த நடிகருக்காக கண்ணாடிய உடைக்கிற, காலேஜ்ல சண்டை போடுற அந்த சூர்யா என்ன அவ்வளவு பிடிக்குமான்னு கேட்க, மேடம் என்ன படிக்க வச்சதே அந்த சூர்யா தான், உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. ஏன் காசு கொடுத்தாரா? ஏன் காசு கொடுத்தா மட்டும்தான் கனெக்ஷன் இருக்குமா? அதை விட ஒண்ணு கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு சின்ன கதையை அவர் சொல்ல, நம்ம ஹீரோவால சின்ன வயசுல சரியா பேச முடியாதுங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட கிராமத்துல இருக்கிறவங்க யாருமே பெருசா படிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்திலேயே அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. அதுவும் அவங்க கிராமத்துல பள்ளிக்கூடம் இல்லாதனால பக்கத்து ஊருக்கு வந்துதான் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி பக்கத்து ஊர் ஸ்கூல்ல வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் சீட்டு கேட்க, என் பையன் என் கூட சேர்ந்து நிறைய பஜனை பாட்டு எல்லாம் பாடுவான், இங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரியும் அந்த டீச்சர் கிட்ட சொல்றாரு. அந்த டீச்சரும் அந்த பையனை பாட சொல்ல, ஆனா அவனால பாட முடியாம ஒரு பயம் வந்து எல்லாரும் முன்னாடியும் பாடணுமான்ற மாதிரி நடுங்கி போய் ரொம்ப திக்க ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்து பசங்களும் சிரிக்க, அந்த டீச்சரும் என் டைமை வேஸ்ட் பண்ணாத, உங்களுக்கு எல்லாம் பள்ளிக்கூடத்துல இடம் இல்ல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து நம்ம ஹீரோவை அனுப்பிடுறாங்க. ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு குச்சை வச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு. உன்னை முன்னேற்றலான்னு பார்த்தா தெரிஞ்ச விஷயத்த கூட அங்க போயிட்டு இப்படி தப்பு பண்றீங்கடான்னு சொல்லி அடிக்க, அப்பதான் ஹீரோ துவண்டு போய் அவரோட ரூம்ல உட்கார்றாரு. அப்படி அங்க ஒரு டேப் ரெக்கார்டர்ல ஒரு பாட்டு வருதுங்க. அது வேற எந்த பாட்டும் இல்ல, அவருடைய நாயகனுடைய, அதாவது சூர்யாவுடைய படத்துல இருந்து ஒரு பாட்டு. ரொம்ப மோட்டிவேஷனான ஒரு சாங்குங்க. அந்த சாங்கை கேட்டதும் இந்த சின்ன பையனை அவனோட கண்ணீரை தொலைக்கிறான். நம்மளாலையும் முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வருது. இப்போ அடுத்த நாள் அதே பள்ளிக்கூடத்துல வந்து அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த பாடல்களை அங்க பாடி காமிக்க, அதை பார்த்து அந்த வாதியாரும் வியந்து போய் அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு சீட்டு கொடுத்திருப்பாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோ அவர் கிராமத்துல இருந்து முதல்ல படிக்க போயிருப்பாரு. சோ இதை கொடுத்தது அந்த சூர்யா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுல இருந்து அவர் எனக்கு நாயகன் தான் அப்படின்ற மாதிரியும் அங்க ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோயினும் கதையை கேட்கும் போதோ, நீ தான் எனக்கு ஹீரோ மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போக, இதுல நம்ம ஹீரோக்குமே ஒரு சின்ன சிரிப்பு வருதுங்க. அதுக்கப்புறம் வர நாட்கள்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அவர் காலேஜுக்கு போகும்போதோ சூர்யாவுடைய பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோயின் டேப் ரெக்கார்டர்ல ஹீரோக்கு கேட்க வைக்க, இதையுமே ஹீரோயினுடைய அண்ணன் பார்த்துட்டு கோவப்படுறான். இந்த டேப் ரெக்கார்டரையும் போட்டு உடைச்சிடறான். இப்ப ஹீரோ அந்த டேப் ரெக்கார்டரை கொண்டு போய் அவரோட கிராமத்துல வச்சு சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் மனசுக்கு தோன்ற நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டும் இருக்காரு. இப்ப அந்த டேப் ரெக்கார்டரை ஒப்படைக்கிறதுக்கு நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கும் நம்ம ஹீரோ வராரு. ஆனா அவரை வீட்டுக்குள்ள கூட சேர்க்காம நம்ம ஹீரோயினுடைய அப்பா வாசல்ல நின்று பேசுறாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் கிளாஸ், பணக்கார, ஏழை அப்படின்னு சொல்லி நிறைய வேறுபாடுகள் பாப்பாரு. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோவுடைய ஊர்ல திருவிழா வருதுங்க. அந்த திருவிழாக்கும் நம்ம ஹீரோயினை ஹீரோ வெல்கம் பண்ணிருக்க, ஹீரோவும் அந்த திருவிழாக்கு ஹீரோயின் வரப்போறாங்கன்னு சொல்லி எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஊருக்குள்ள வர ஒரு நபருமே, டேய் பக்கத்து ஊருக்கு தலைவன் சூர்யா ஷூட்டிங்க்கு வந்திருக்காரு, 2 நாள் அங்கதான் இருக்க போறாராம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல ஹீரோ துள்ளி குதிச்சு ஓடுறாரு. உங்க ஊர்ல இருந்து போனோம்னா போட் எடுத்து தாங்க போனோம். அப்படி அங்க போட்லயும் ஏற வர, ஆனா அதே நேரம் நம்ம ஹீரோயினும் அந்த திருவிழாக்காக வந்திருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயினையும் வெல்கம் பண்ணிட்டு அப்படியே திருத்தருன்னு முடிக்க, அப்பதான் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தயங்கிக்கிட்டே சூர்யா வந்த விஷயத்தையும் சொல்றாரு. டே பக்கி, உனக்கு சூர்யா தானே ரொம்ப பிடிக்கும், நீ போய் அவரை பார்த்துட்டு வா, நீ வர வரைக்கும் நான் இந்த திருவிழாலேயே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டோம். இவங்க அங்கேயே இருக்க, இப்ப நம்ம ஹீரோவும் அந்த சூர்யாவுடைய ஷூட்டிங் பாக்குறதுக்கும் அந்த இடத்துக்கு போறாருங்க. அங்க ஏதோ சாங் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூர்யா அங்க இருக்கிற கேரவேன்ல இருக்காரு போல. அதனால சூர்யாவை ஹீரோவால பார்க்க முடியல. ஷூட்டிங் பார்ட்ல ஒரு பிரச்சனை வருது. ஷூட்டிங்க்கு இந்த வாழைத்தாறு இருக்கு பாத்தீங்களா, அது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல வாழைத்தாருக்கு எங்க போறதுன்ற மாதிரி இவங்களுக்கும் ஒன்னும் புரியாம இருக்க, அதை கேள்விப்படுற ஹீரோவுமே
என் தலைவனுக்காக ஒரு வாழைத்தார கொடியா கொண்டு வர மாட்டேன், நான் கொண்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவரு அங்க இருந்து ஓடுறாரு. அப்படி ஓடி சைக்கிள்ல வந்து ஒரு இடத்துல அந்த வாழைப்பழங்களையும் வாங்க அதையுமே அந்த சைக்கிள்ல வச்சுக்கிட்டு வேகமா கொண்டு போறாரு. போற வழியில வேற அந்த தியேட்டர் ஓனருடைய மகன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து ஹீரோவை தடுக்க இப்ப அவனோடலாம் சண்டை போட்டு அங்க ஒரு போட்ல ஏறலான்னு வராரு. ஆனா அந்த போட்டுக்காரன் வேணுமுனே ஹீரோவை விட்டுட்டு போக இப்ப அதை கையிலேயே புடிச்சுக்கிட்டு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரத்துக்குள்ள ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்ச எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அந்த ப்ரொடியூசரும் எப்பா தம்பி சூர்யாவே கிளம்பிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. பரவாயில்லனே, நாளைக்கு ஷூட்டிங்க்கு வருவார்ல, இந்த பழங்களை அவர்கிட்ட கொடுத்துருங்க, அண்ணன் சாப்பிட்டா அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, யாருப்பா நீனு அந்த சூர்யா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ ஹார்ட் கோர் ஃபேன் சார் அப்படின்னு சொல்லிட்டோம். ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ தன்னோட ஊரு திரும்ப அங்க தனக்காக காத்திருக்கிற ஹீரோயினை பார்த்தோம். அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படி ஹீரோயினோட ராட்னத்திலையும் சுத்திக்கிட்டு இருக்காருங்க. அப்பதான் ஹீரோயின் அவங்களுடைய டெப் ரெக்கார்டர்ல ஒரு ஆடியோவை போட்டு காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோ அந்த டெப் ரெக்கார்டரை ரிப்பேர் பண்றப்போ மனசுல பட்டதை பேசியிருப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல ஹீரோயின் மேல இருக்கிற காதலை பத்தியும் அவர் பேசியிருப்பாரு. அது அதுல பதிவாயிருக்க அதை கேட்டு ஹீரோயினும் இப்போ ஹீரோ கிட்ட அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துறாங்க. அந்த நொடியே ரெண்டு பேருமே காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை அவங்களுடைய தியேட்டருக்கு நிறைய வாட்டி கூட்டிட்டு போவாங்க. முக்கியமா ப்ரொஜெக்டர் ரூமுக்கு ஒரு நாள் அங்க கூட்டிட்டு போயிட்டோம். படத்தை காமிச்சுக்கிட்டு இருக்க அப்ப இவங்க ரெண்டு பேருமே முத்தமிடவும் செய்யறாங்க. ப்ரொஜெக்டர் ரூம்ல முத்தமிடுறதுனால அது அங்க ஸ்கிரீன்ல தெரிஞ்சிருதுங்க. அது அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்க கூட ஹீரோயினுடைய அப்பாவும் பாக்குறாரு. அவ்வளவுதாங்க. இப்ப அந்த இடத்துலயே போட்டு ஹீரோவை அடி அடின்னு அடிக்க, உனக்கு என் பொண்ணு கேக்குதாடா அப்படின்ற மாதிரி ஹீரோவை ரொம்ப இலக்காரமா பேசுறாருங்க. ஹீரோ உங்க பொண்ணை நான் நல்லா பாத்துப்பேன், தயவு செஞ்சு கட்டி கொடுங்கன்னு சொன்னாலும் அவரு இன்னும் கேவல பத்தி தான் பேசுறாரு. அப்பதான் ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. இந்த ஒரு தியேட்டருக்கு நீங்க ஓனரா இருக்கிறதுனால தானே எவ்வளவு ஆணவத்தோட இருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட சொல்றேன், இதே மாதிரி ஒரு தியேட்டர் நான் எங்க ஊர்ல கட்டி அந்த தியேட்டருடைய முதலாளியா மாறி உங்க பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இது நான் உங்களுக்கு போடுற சவால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுமே, டேய் படிச்ச படிப்புக்கு எதனா வேலைக்கு போவேன்னு பார்த்தா தியேட்டர் கட்டுவியா, தியேட்டர் கட்டுறது அவ்வளவு சாதாரணமா, அதுக்கு எவ்வளவு காசு செலவாகும் தெரியுமான்ற மாதிரி கேட்க, முதல்ல எதுனாலும் முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம ஹீரோவுமே அவரோட ஊருக்கு வந்திருப்பாரு. இப்ப இந்த கதைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டோம். இப்ப இந்த சூர்யான்ற அந்த ஸ்டாரோட நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோடைய ஊரை நோக்கியும் கூட்டிட்டு வர, அப்ப வழியில நம்ம ஹீரோயினுடைய அந்த மகாலட்சுமி தியேட்டர் இருக்கிறதையும் பாக்குறாங்க. அங்கேயுமே நிப்பாட்டி, இந்த இடத்துல தான் உங்க படம் வந்ததுன்னா நாங்க கட் அவுட்லாம் வச்சு பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணுவோம், இங்கதான் செலிப்ரேஷன்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அதே தியேட்டர் வாசல்ல ஒரு பேனர் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோயினுக்கு திருமணம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குங்க. அந்த ஸ்டார் நடிகரும் ஷாக் ஆகுறாரு. என்னப்பா அந்த சாகர் பையன் லவ் பண்ற பொண்ணுக்கு திருமணம்னு இருக்கு, வாப்பா அந்த திருமணத்தை போய் நிப்பாட்டுவோம்னு சொல்லிட்டோம். இப்ப அந்த திருமணத்துக்கும் நம்ம ஹீரோ சூர்யாவே வர, அவர் வந்ததை பார்த்து கல்யாண மண்டபத்துல இருக்கவங்களும் ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா ஹீரோயினும் ஷாக் ஆகி என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்க, நான் சாகருக்காக வந்திருக்கேன், என்னோட ஃபேனை நீ ஏமாத்திட்டு எதுக்காக இன்னொருத்தரை திருமணம் பண்ணிக்க போற, நீ அவனதான் திருமணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி சூர்யா சொல்ல, அப்பதான் ஏமாத்தினது நான் இல்ல, அவன் தான் என்னை ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோயின் இன்னொரு கதைய சொல்றாங்க. அதாவது நம்ம ஹீரோ தியேட்டர் கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருப்பாருல, அதுக்கப்புறம் பணத்தை ரெடி பண்ணுன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு தானே தெரியும் ஒரு தியேட்டருக்கு எவ்வளவு காசு செலவாகும்ட்டு, அதனால மொத்தமா உட்காந்து கணக்கு போடுறாரு. அதுல 2,67,00,000 ரூபாய் வரைக்கும் ஒரு தியேட்டர் கட்டுறதுக்கு செலவாகும்ன்ற மாதிரி அவங்க கணக்கு போட, இப்ப நம்ம ஹீரோக்கு 3 கோடி ரூபாய் தேவைப்படுதுங்க. அவருக்குன்னு சொந்தமா பெருசா வீடு கூட இல்ல. சரி பேங்க்ல வந்து லோன் கேட்கலான்னு பார்த்தா, நான் வீடு இல்ல, உங்க ஊர்ல கரண்ட் இல்ல, உனக்கு லோன் கேக்குதா, தியேட்டர் கேக்குதான்னு சொல்லி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறாங்க. நம்ம ஹீரோயினுமே அவங்க வீட்டுல இருக்கிற நகைகள்லாம் கொண்டு வந்து ஹீரோ குட்டியும் கொடுக்க, ஆனா அவரு நகைகளை வாங்க மறுக்கிறாரு. என் சொந்த முயற்சியில மட்டும்தான் அந்த தியேட்டரை கட்டுவேன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோவுடைய வீட்டுல இந்த சீட்டு போடுறது ஒண்ணுங்க. அப்படி 50,000 ரூபாய்க்கு சீட்டு போட்டிருப்பாங்க. அந்த காசை வச்சு ஹீரோ எதனா பிளான் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. உடனே அந்த சீட்டு பணத்தையும் எடுத்துட்டு வெறும் 50,000 ரூபாய்க்கு அவங்க கிராமத்துல இருக்கிற பீச் ஓரத்துல ஒரு தியேட்டரை கட்டலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாருங்க. அப்படி அங்க ஒரு ஏரியாவை வச்சுட்டு அந்த ஏரியாவை சுத்தி கட்டைய கட்டுறாரு. அதை சுத்தி லைட்டை தொங்க விட்டுட்டு இந்த வேட்டிகள் எல்லாம் எடுத்து ஒரு சின்ன ஸ்கிரீனையும் அவர் ரெடி பண்ண, கொஞ்ச நேரத்திலேயே பக்கத்து ஊருக்கு வந்து இந்த பழைய ப்ரொஜெக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதையுமே விலை கொடுத்து வாங்கிட்டு வராரு. அவ்வளவுதாங்க. பீச் ஓரத்துல நல்லா காத்தோட்டமா ஒரு அருமையான தியேட்டர், அதாவது மண்ணு தரையிலேயே உட்காந்து படம் பாக்குற தியேட்டர் ரெடி ஆகுது. வெறும் 50,000 ரூபாயில நம்ம ஹீரோ இதை பண்ணி முடிக்கிறாருங்க. இந்த புது படங்கள்லாம் வந்து ஒரு 2-3 வாரம் ஆன பிறகு சில தியேட்டர்ல வாங்கி போடுவாங்கல்ல, அப்படிதான் நம்ம ஹீரோவும் போடுறாரு. முதல்ல தன்னோட தலைவருடைய படத்தை தாங்க போடுறாரு. கூட்டமே வராதுன்னு நினைச்சா பக்கத்து ஊர்ல இருந்து வந்துலாம் இந்த பீச் வியூல உட்காந்து இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய லட்சியமே இந்த தியேட்டரை வச்சு எப்படின்னா நம்ம 3 கோடி ரூபாய் சம்பாரிச்சு இங்க ஒரு பெரிய தியேட்டர் கட்டணும் அப்படின்ற மாதிரி தாங்க.
நாளுக்கு நாள் கூட்டம் கூடிக்கிட்டே இருக்க இப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க சில பேரு அந்த தியேட்டர் வாசல்லையும் வந்து கடைகள் எல்லாம் போடுறாங்க. அந்த கடைகள்லயும் நல்ல கலெக்ஷன் பாக்குது. அப்படி ஹீரோவால ஊருக்காரங்களும் பிழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதையுமே நம்ம ஹீரோயின் ஒரு நாள் வந்து பார்க்க அவங்களுக்கு பெரிய ஷாக்குங்க. ஏன்னா ஹீரோ இப்ப அவங்க ஊர்ல கட்டின தியேட்டருக்கு மகாலட்சுமி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேரை தாங்க வச்சிருக்காரு. ஹீரோயினும் அந்த விஷயத்த கவுண்டர்ல டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கிற ஹீரோவோட அம்மா கிட்டையும் பெருமையா சொல்ல, என் பேர்ல தான் தியேட்டர் இருக்கு, டிக்கெட் எனக்கு ஃப்ரீயா வேணும்னு கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோவோட அம்மாக்கும் ஹீரோவோட காதலை பத்தி தெரியுது. ஹீரோயின் ஹீரோவோட அம்மான்னு தெரியாம தான் சொல்லிடுவாங்க. இப்போ இவங்களும் தொக்கா மாட்டிக்க பட் ஹீரோவோட வீட்டுல கிரீன் சிக்னல் கொடுத்துடுறாங்க. இப்ப ஹீரோவுமே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து படுத்துக்கிட்டோம் ஒரு சின்ன குச்சி மாதிரி நட்டு வச்சிருக்காருங்க. அதன் வழியா இந்த படங்களை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னு கேட்டதுக்கு இதுதான் ப்ரொஜெக்டர் ரூம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு அங்க சந்தோஷம் தாங்கல. இப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்து ஊருக்கு போறது, நம்ம சாகரை பாக்குறது, அது எல்லாமே நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கும் தெரிய வர அவருக்கு பயங்கர கோவம் வருதுங்க. அப்படி ஒரு வேலையில தான் அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்லயும் நம்ம ஹீரோ நம்ம சூர்யாவுடைய 100வது படம் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட அதுல அவருக்கு ஒரு யோசனை வருதுங்க. யோசிச்சுக்கிட்டு பீச் ஓரத்துல உட்காந்துட்டு இருக்காரு. தான் ஃப்ரெண்டு கிட்டையும், இல்லடா நான் கொஞ்ச நாள்ல இந்த 3 கோடி ரூபாய் சேர்த்து இங்க தியேட்டர் கட்டிடலாம் நினைச்சேன். ஆனா என்னால ஒரு 25 லட்சத்துல இருந்து 30 லட்சம் ரூபாய் தான் சேர்க்க முடியும்னு நினைக்கிறேன். நான் என்னோட லட்சியத்துல தோத்துருவேன்னு நினைக்கிறேன். ஹீரோயின் எனக்கு கிடைக்க மாட்டா போல இருக்குன்ற மாதிரியும் சோகமா சொல்ல, அதே வேளையில பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்காருல, அவருடைய பையன் அவருடைய ஆட்களோட ஹீரோவுடைய ஊருக்குள்ள பூர்றான். அப்படி ஹீரோ அங்க கட்டி வச்சிருக்கிற அந்த தியேட்டரையும் அவன் கொளுத்த செய்யறான். ஹீரோவுமே அங்க சண்டை போட்டு போராட இப்போ ஹீரோவையும் அடிச்சு போட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்க இப்போ ஹீரோவும் பதிலடி கொடுக்கறாரு. ஆனா ஹீரோயினோட அண்ணனை மட்டும் அவர் அடிக்காம விட்டுறாரு. ஹீரோவுமே பணம் அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு எதனா ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாருங்க. அங்க ஊருக்குள்ள இருக்கிற அந்த தியேட்டரும் போனதுனால மணல் எடுக்கிற ஒரு இடத்துக்கு வராரு. அங்க இருக்கிற ஓனர்கிட்டையும் ஒரு டன்னு எவ்வளவுக்கு வாங்குறீங்கன்னு கேட்க 2500 ரூபான்னு சொல்ல, நான் 2000 ரூபாய்க்கு தரேன், என்கிட்ட வாங்கிக்கிறீங்களான்னு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு அந்த ஓனர் சம்மதிக்க இப்பதான் ஊருக்காரங்களையும் நம்ம ஹீரோ ஒண்ணு கூட்டி, நான் இந்த ஊருக்குள்ள புதுசா ஒரு தியேட்டர் கட்டலான்னு இருக்கேன், அதுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற மணல்களை நான் சொல்ற இடத்துக்கு ஏற்றுமதி பண்ணி அது மூலியமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வெளியூர்ல போயிட்டு சம்பாதிக்கிறதும் வேலை பார்க்கறதும் விட்டுட்டு கொஞ்ச நாள் என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டீங்கன்னா நம்ம ஊருக்குன்னு ஒரு பெரிய தியேட்டரை நம்ம கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஊருக்காரங்க அதுக்கு சம்மதிக்க மறுக்கிறாங்க. அப்பதான் ஹீரோவோட அப்பாவும், என் பிள்ளைய சாதாரணமா நினைக்காதீங்க, இந்த ஊருக்குள்ள வெறும் 50,000 ரூபாய் வச்சு ஒரு சின்ன தியேட்டரை ரெடி பண்ணியே இங்க நிறைய பேரை அந்த தியேட்டரை சுத்தி கடையை அமைச்சுக்கிட்டு அவங்கள சம்பாதிக்க வச்சான். பெரிய தியேட்டர் மட்டும் கட்டிடானா என் மக்கள் இங்க வருவாங்க, புது படம்லாம் ரிலீஸ் ஆகும், நம்ம ஊரும் டெவலப் ஆகும், அதனால என் பையனுக்கு உதவுங்கன்ற மாதிரி கேட்க இப்ப ஊருக்காரங்களும் சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம ஹீரோ அங்க இருக்கிற மணல்களை எடுத்துட்டு போயிட்டு டன் கணக்குல லாரி கணக்குல அந்த ஓனருக்கு வித்து நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாரு. அப்படி அந்த பணங்களை வச்சு இவங்களே அந்த ஊருக்குள்ள இருக்கிற அந்த நிலத்துல அந்த தியேட்டரை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற சப் கலெக்டர் கிட்டையும் வந்து இந்த தியேட்டர் கட்டுறதுக்கும் பெர்மிஷன் கேக்குறாங்க. அப்படி பெர்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த மகாலட்சுமி தியேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருந்ததோ அதை விட பிரம்மாண்டமா இவர் அந்த தியேட்டரை கட்டாரு. அப்படி தியேட்டர் கட்டி முடிச்சதும் இவங்க ஊருக்கு ஒரு நல்லதும் நடக்குதுங்க. உங்க ஊருக்குன்னு நிரந்தரமா கரண்ட் வசதியும் அங்க வருது. இது எல்லாமே அந்த தியேட்டர்னால தாங்க மாறுது. இதையுமே ஊருக்காரங்க கொண்டாட முக்கியமா ஹீரோடைய அப்பா அம்மா எல்லாரும் சந்தோஷத்துல மிதக்குறாங்க. இப்ப ஹீரோ ரொம்ப கெத்தாவே நம்ம ஹீரோயினுடைய அப்பா கிட்ட வந்து அவரோட பொண்ணு வேணும்னு கேக்குறாரு. நான் சொன்னல உங்களை மாதிரியே அதே அந்தஸ்துக்கு நான் வந்துட்டேன், இப்போ உங்க பொண்ணு எனக்கு தாங்க, இப்போ ஒரு தியேட்டருடைய ஓனர்னு சொல்லிட்டு என் தலைவனோட படம் நாளைக்கு ரிலீஸ், தியேட்டருடைய ஓப்பனிங்கும் நாளைக்கு தான், வந்துருங்கன்னு சொல்லிட்டோம் அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ ஹைதராபாத்துக்கு வந்திருப்பாருங்க. அங்க வந்து அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரை பார்க்கணும்னு நினைப்பாரு. வாழை காய்களையும் காமிச்சு என்ன ஞாபகம் இருக்கான அந்த ப்ரொடியூசர் கிட்ட கேட்க அவருமே ஹீரோவை உள்ள கூப்பிட்டு என்னன்னு கேக்குறாரு. சார் எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேணும் சார், எங்க கிராமத்துல நான் மகாலட்சுமி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தியேட்டரை கட்டியிருக்கேன். எங்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா படம் பார்ப்பாங்க. அங்க இந்த படத்தை ஓட்டினா எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு சொல்லி எல்லாமே எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு மட்டும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு பெத்த வருமானத்தை சம்பாரிச்சு தருவேன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுலாம் என் கையில இல்ல, இன்னொரு ப்ரொடியூசர் கையில தான் இருக்குன்னு சொல்லியும் அவர்கிட்ட போயிட்டு நீ இதை சொல்லு, அவர் கொடுத்தாருன்னா வாங்கிக்கோன்னு சொல்லியும் இப்ப அந்த ப்ரொடியூசர் கிட்டையும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக, அந்த ப்ரொடியூசர் யாருன்னா ஓப்பனிங் சீன்ல அந்த மிகப்பெரிய ஆக்டர் சூர்யா கிட்ட தான் பையனோட ஒரு படத்துல வந்து நடிக்க சொல்லி கேட்டிருப்பார்ல அவரு தாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போகும்போது தான் அந்த ப்ரொடியூசருக்கு அந்த சூர்யா கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கும். சூர்யா உதவி கேட்டிருப்பாரு. அந்த ப்ரொடியூசரும் சூர்யாவை அவர் பையனோட அந்த சப்போர்ட்டிங் ரோல்ல நடிக்க சொல்றதை எல்லாத்தையும் இந்த சூர்யாவோட தீவிர ஃபேனான நம்ம ஹீரோ கேட்பாருங்க. அவருக்கு பயங்கர கோவம் வரும். அங்கேயே அந்த ப்ரொடியூசரை
பச்சை பச்சையா திட்டிட்டு என் தலைவனை கெஸ்ட் ரோலா நடிக்க சொல்ற, அவ்வளவுதான் உனக்கு மரியாதைன்னு சொல்லிட்டோம் அவர் அங்க இருந்து கிளம்புவாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்குமே இந்த சூர்யாவுடைய 100வது படம் நின்னு போன தகவலும், அதே மாதிரி 3 கோடி ரூபாய் இருந்தாதான் ஆரம்பிக்க முடியும், இல்லனா சூர்யா நிலைமையே ரொம்ப மோசமாயிடும்ன்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கே சூர்யா தான் காரணம். ஆனா அவருக்கே இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு, உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு. தன்னோட வீட்டுல உட்காந்து சூர்யாவுடைய டேப் ரெக்கார்டர்ல இருக்கிற சாங்ஸ் எல்லாத்தையும் அவரு கேட்க, பணம் என்ன பணம், அதை எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம், நான் தலைவன் தாண்டா எனக்கு முக்கியம்னு சொல்லியும் அங்க ஒரு முடிவெடுக்கிறாரு. அதாவது அவருடைய தியேட்டரை வித்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவு தாங்க. அப்படி நேரா நம்ம ஹீரோயின் மகாலட்சுமியோடைய வீட்டுக்கும் ஹீரோ வர, அங்க அந்த மகாலட்சுமி அப்பா கிட்டையும் என்னோட தியேட்டரை நீங்க விலைக்கு வாங்கிக்கிறீங்களா, 3 கோடி ரூபாய் எனக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி கேக்குறாரு. இதையுமே நம்ம ஹீரோயின் அங்க இருந்து பார்க்க, ஏன் இவன் இப்படி பேசுறான்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு யோசனை. அந்த தியேட்டர் இருக்கிறதுனால தான் அப்பா கல்யாணத்துக்கே சம்மதிக்கிற அளவுக்கு வந்திருப்பாரு. அந்த தியேட்டர் இல்லைன்னா நம்ம ஹீரோவை திருமணம் பண்ணிக்க முடியாதுங்க, இவனுக்கு என்ன விட அந்த ஆக்டர் தான் முக்கியமா போயிட்டாரான்னு சொல்லி ஹீரோயின் உடஞ்சு போறாங்க. இப்ப அங்கேயே நம்ம ஹீரோவை அரைஞ்சிட்டு அந்த 3 கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்தோம் ஹீரோ கிட்டையும் தூக்கி போட, இப்ப ஹீரோவாலையும் ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தலை குனிஞ்சு அந்த 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்து அவரோட பேங்க்ல போட்டு இந்த சூர்யாவுடைய அக்கௌண்ட்லயும் மாத்தி விட்டுருப்பாரு. சோ இப்படிதான் அந்த சூர்யாவுக்கு இந்த அமௌண்ட் வந்து சேர்ந்திருக்குங்க. இந்த கதையை கேட்டதும் சூர்யா நிகழ்ந்து போறாரு. இப்ப அந்த பொண்ணுகிட்டையும் அவன் கிட்ட பணம் இருந்தது, அதுக்கு வச்சு உதவி பண்ணா நினைச்சேன், ஆனா அவன் மொத்தத்தையும் வித்து உதவி பண்ணுவான்னு நான் நினைக்கல, இதுக்கு என்னோட பங்களாவையே நான் வித்து இந்த படத்தை எடுத்துருப்பேனே, பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி ஒரு பையனை நீ மிஸ் பண்ணாதமா, அப்பா கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லியும் இப்ப அந்த ஹீரோயினோட அப்பாவையும் இந்த சூர்யா பாக்குறாரு. சூர்யாவை பார்த்ததும் அவரும் ஷாக் ஆவ, இங்க பாரியா, என்னோட ஃபேனை தான் உன் பொண்ணு காதலிக்கிறா, என்னை விட அவன் ரொம்ப பெரியவன், அதனால அவனுக்கு தான் உன் பொண்ணை நீ கட்டி கொடுக்கணும், என்ன புரியுதா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொல்லியும் அங்க அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இந்த சூர்யா நம்ம ஹீரோவை தேடி வர, அங்க வேற மழை பயங்கரமா பிச்சுக்குதுங்க. அதனால நம்ம சூர்யாவுடைய கிராமத்துக்கு படகுல தானே போக முடியும், அந்த படகு ஓட்டுறவன் இன்னொருத்தருடைய ஃபேனா இருப்பாரு. சூர்யாவை பார்த்ததும் ஷாக் ஆகுறாரு. பட் இருந்தும் சூர்யாவை அந்த படகுல ஹீரோவுடைய கிராமத்துக்கும் கூட்டிட்டு போக, அங்க ஹீரோவோட கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வெள்ளம் பூந்து எங்க போறது தெரியாம இந்த தியேட்டருக்குள்ளேயே வந்து உட்காடுறாங்க. அப்பதான் அந்த தியேட்டரை நம்ம ஹீரோ சாகர் வித்துட்டாருன்ற ஒரு விஷயம் அவங்க கிராமத்துக்காரங்களுக்கும் தெரிய, எல்லாரும் கண் கலங்கி போய் ஒரு ஆக்டருக்காக இப்படி எல்லாமா பண்றதுன்ற மாதிரி சாகரை போட்டு திட்டுறாங்க. சாகருமே இடிஞ்சு போய் அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம உக்காந்துகிட்டு இருக்க, அப்பதாங்க அந்த தியேட்டருக்குள்ள ஒரு நிழல் வருது. அது வரைக்கும் திரையில பார்த்த அந்த நிழல், அந்த உருவம் இப்போ நேர்ல இந்த சாகர் பாக்குறாரு. அது நம்ம சூர்யாங்க. சூர்யாவும் நீதான் அந்த சாகரா தம்பி அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து நெகிழ்ந்து போக, ஹீரோவுமே சூர்யாவோட கையை பிடிக்கிறாரு. தலைவா, உன் கை சாஃப்டா இருக்கணும் சொல்லுவாங்க, ஆனா இப்பதான் அதை உணர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்காக எதுக்குப்பா 3 கோடி ரூபாய் கொடுத்துருக்கன்ற மாதிரி கேட்டதுக்கு, அண்ணா நீங்க தானே எனக்கு எல்லாமே, உங்களுக்கு கொடுக்காம நான் வேற யாருக்குன்னா கொடுக்க போறேன்ற மாதிரியும் அங்க சாகர் சொல்றான். சின்ன வயசுல இருந்து எனக்கு வாழவே நீங்க தான் கத்து கொடுத்தீங்கன்ற மாதிரி அவரோட கதையையும் சொல்ல, சூர்யா நிகழ்ந்து போறாரு. அதுக்காக இது எல்லாத்தையும் விடுறதாப்பா, உன் காதலியே விட்டுடுறியப்பா, 3 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து கிராமத்துக்காரங்களும் கஷ்டப்படுறாங்களேன்ற மாதிரி சொல்ல, அண்ணா உங்க பாட்டு ஒன்று ஞாபகம் இருக்குண்ணா, அதுல கஷ்டப்படுறவங்களெல்லாம் தட்டி எழுப்புற மாதிரி மோட்டிவேஷனலா ஒரு லைன் வரும்னா, அந்த லைனையும் ஹீரோ சொல்லிட்டு முதல்ல இருந்து நாங்க உழைப்போம்னா அந்த நம்பிக்கை எங்க கிட்ட இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதை கேட்டதும் சூர்யாவுக்குமே ஒரு தன்னம்பிக்கை வருதுங்க. நான் ஆந்திரா கிங்கா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ தான் ஆந்திரா கிங், உன்கிட்ட இருந்து அந்த ஊக்கத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோவுடைய 3 கோடி ரூபாவை அவருக்கே திருப்பி கொடுத்து அந்த தியேட்டரை ஹீரோ கிட்டேயே கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த சூர்யா இருக்காரு பாத்தீங்களா, அவருமே நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கொடுப்பியான்னு சொல்லி ஹீரோ கழுத்துல ஒரு டாலர் இருக்குங்க, அதை கேட்கிறாரு. அந்த டாலர் என்னன்னா, நம்ம சூர்யா முதல் அவார்டு வாங்குறப்போ அந்த அவார்டு கீழே விழுந்து உடஞ்சிருக்கோம்ல, அந்த அவார்டு உடஞ்ச துண்டை ஹீரோ தாங்க அங்க இருந்து எடுத்திருப்பாரு. அதை தான் கழுத்துல டாலரா போட்டிருப்பாரு. இப்ப அந்த டாலரை ஹீரோ கிட்ட இருந்து வாங்கி இந்த சூர்யா ஹீரோவோட ஞாபகமா அவரோட கழுத்துல போட்டுக்க, அதுக்கப்புறம் அந்த சூர்யா அவரோட வீட்டையும் அவருடைய ஆரையும் சொல்லி எல்லாத்தையும் வித்துட்டு அந்த காசை வச்சு அவருடைய 100வது படத்தையும் கம்ப்ளீட் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோ அவருடைய தியேட்டரும் கிடைச்சி அவர் காதலிக்கிற பொண்ணையும் கிடைச்சி இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ற மாதிரியும் கிராமத்துக்காரங்களும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் அப்படி அவருடைய தியேட்டர்ல இந்த சூர்யாவுடைய அந்த 100வது படம் ரிலீஸ் ஆகி சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுதுங்க. சோ இது எல்லாமே காமிச்சு ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஓடிடியில இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த நடிகருடைய ஞாபகம் வந்தது அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.